Good morning, sir. Good morning. Good morning. Dear student. Sit down. Sit down. Sit down. நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர். மண்டே பத்தியா குருவி குடுமாரி. What's your name? சேது மாணிக்கம். Your name? தெய்வ மாணிக்கம். God மாணிக்கம். Your name? பூ மாணிக்கம் சார். Flower மாணிக்கம். உன் பேரு? தங்க மாணிக்கம். கோல்டு மாணிக்கம். உன் பேரு? மாரி மாணிக்கம். எல்லா பேரும் ஒரே மாணிக்கமா இருக்கு. எங்க ஊரு கொலசாமி பேரு மாணிக்கவல்லிங்க சார். அதனாலங்க சார் எல்லாருக்கும் மாணிக்கம் மாணிக்கம்னு பேர் வச்சிருக்காங்க. I see. Nice village. The great peoples. Very good. Sit down. Today, first day. இன்னைக்கு கிளாஸ் எடுத்து உங்களை வெறுப்பேற்ற விரும்பல. டுமாரோ பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மாப்பிள்ள வர வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அவளால. மாப்பிள ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேதுடா. அவன் நினப்பாவே இருக்கு. அப்படியே வந்தாலும் கனவு தொல்லை தாங்கலடா. உனக்குமா? அந்த டீச்சரும் அந்த பையலும் 2 பேரும் அருவியில குளிக்கிற மாதிரியும் அதை நம்ம எல்லாம் பாக்குற மாதிரியும் அப்புறம் அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க துணியை நம்ம தூச்சு போடுற மாதிரிலாம் கனவு வருதுடா. டே உனக்கு பரவாயில்லடா. நான் கண்ட கனவை வெளியே சொன்னா மானக்கேடுடா. அப்படி என்னடா கனவு கண்ட? மாப்பிள அந்த சேது பயலுக்கும் டீச்சருக்கும் கல்யாணமே முடிஞ்சுடா. கல்யாணமே முடிஞ்சிருச்சா? கல்யாணம் முடிஞ்சா பரவாயில்லடா. அவங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்குதுடா. ஃபர்ஸ்ட் மாப்பிள நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணியா? நான் அப்படியே சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன். டீச்சர் வீட்டுக்கிட்ட போனோன்னே டீச்சர் வந்து ஜன்னலை திறந்து என்னை எட்டி பார்த்துச்சு. உன்னையுமா? வெளியே இருந்த என்ன உள்ள வான்னு கூப்பிடுச்சு. ஐயோ. நானும் உள்ள போயிட்டேன். அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரே கும்மு இருட்டா. அந்த சேது பையன் ஓரமா படுத்து கிடந்தேன். டீச்சரு டபக்குன்னு என் கையை பிடிச்சி வா ஓரமா போலான்னு சொல்லி கூட்டி போச்சு. கூட்டி போய் ஒரு இருட்டுக்குள்ள வச்சு நான் சொல்லும் போது அமுக்கணும், நான் சொல்லும் போது விடணும்னு சொன்னுச்சு. அப்புறம் என்னாச்சு? ஐயோ. அப்புறம் சரின்னு சொல்லி நானும் விட்டுக்கிட்டு இருந்தேன்டா. நைட்டு ஃபுல்லா விட்டுக்கிட்டே இருந்தேனா கடைசியில் விடிஞ்சிருச்சுடா. விடியவா? என்னடாச்சு சொல்லுடா. சொல்றா. நீ ஏன்டா அழுற? விடிஞ்ச பிறகுதான் தெரியும் நான் அமுக்கி விட்டது சுவிட்ச் போடுறா. அப்ப நீ விடிய விளக்கு பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கடா. என்ன சிரிப்பு? மொகரை பாரு ஆளு மூஞ்சி. டேய் அங்க பாருங்கடா. அங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன எதிரில் உட்காந்துட்டு இருக்கானுங்க? எப்படி உரசிக்கிட்டு இழுச்சுக்கிட்டு போறா. மாப்பிள சைக்கிளில் போற அளவுக்கு காதல் அதிகமாயிடுச்சா? இல்லடா, அவன் நம்மளை வெறுப்பேத்துறதுக்குனே நம்ம முன்னால அவளை சைக்கிள்ல கூட்டிட்டு போறான்டா. ஏதா பண்ணணும்டா. காலம் தாமதம் ஆக அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் கூடிக்கிட்டே போகுதுடா. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம பிரசிடென்ட் தான். 2ல 1 பார்த்துடணும்டா. பகடா வெட்டி பயலுகளா, காலங்காத்தால கையை முறுக்கிக்கிட்டு கங்கணம் கட்டி வந்த மாதிரி நிக்கிறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணுமில்லையா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வாங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நேர்ல வாங்க, காட்டுறேன். ஏன் நேர்ல தான் கரகாட்டமா நடக்குதாங்க? ஏன் கராட்டம் நடந்தா தான் வருவீங்களா? நாங்க கூப்பிட்டோம்னா வரமாட்டீங்களா? போன எலெக்ஷன்ல நாங்க வேலை தான் நீங்க பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. வாழ்க்கை நோட்டுறானே. அடுத்த எலெக்ஷன் வேற வருது, ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கணும்ல, அப்ப வாங்க. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டு உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஊர் தலைவன் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இதை தெரிஞ்சு நீங்க வாங்க. எப்ப பார்த்தாலும் பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு நிப்பாட்றா. மாப்பிள இறக்கி விடுற. என்னடா நடுத்தெருவில் குழந்தை நிற்க வச்சிருக்க? பாருங்க பாருங்க. பாத்தீங்களா அந்த அக்கிரமத்தை? இப்படித்தான் டெய்லி கூட்டிட்டு வரேன். ரொம்ப அவமானமா இருக்கு. உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே அவமானம்டா. இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை வெளியூர்காரன் பார்த்தான்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? அதானே இவரை தான் காரி துப்புவேன். கரெக்ட் மாப்ள. வரட்டும்டா, வரட்டும், கேட்கிறேன். ஏய் நிறுத்தறா. என்ன பிரசிடென்ட்டோட மறியல் பண்ணிட்டு இருக்காங்க? சைக்கிள் ஓரங்கட்டு. சொல்றாருல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏமா அவன் தான் படிக்காதவன், பட்டி காட்டான், விவரம் தெரியாதவன். நீ படிச்ச பொண்ணு தானே, நீ சைக்கிள்ல வரலாமா? கேளுங்க நல்லா. ஏண்டா கொஞ்சமாவது அறிவிருக்கா உனக்கு? அறிவிருக்கா? பட்டணத்துல இருந்து அது வந்து நம்ம பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுக்குது. அதை சைக்கிள்ல ஏன்னா கூட்டிட்டு வருவேன்.
சரி சரி தினம் அந்த பொண்ணு நடந்து போறத பார்த்து பரிதாபப்பட்டு மனசுல இறக்க வந்து சைக்கிள்ல கூட்டிட்டு போறேன். நல்ல விஷயம் தான். ஆனா கெத்தா கூட்டிட்டு போகணும்டா. டேய் என் பைக்கில் அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. யோ என்ன எவ்வளோ ஆகுற என்ன ரூட்டை மாத்தி விட்டா? டேய் நகர்றா நகர்றா. நீ உட்காருங்க டீச்சர் நீ உட்கார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இல்ல? டேய் பார்த்து பக்குவமா அழுங்காம குலுங்காம கூட்டிட்டு போ. போ போ. ஒன்னா என்னடா இவன் நம்ம காட்டி கொடுத்தா இவன் குறேன். இப்ப சந்தோஷமா போங்கடா. யோ யோ என்னடா மரியாதை குறையுது? பின்ன அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஐயோ அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டே. டீச்சர் நான் ஒரு படம் பார்த்தேன் டீச்சர். அதில் வேற பாகவதர் மாதிரி இருக்கார். நம்ம புதுசாக வந்திருக்க இங்கிலீஷ் சார். உண்மை தானே டீச்சர்? ஆமாம் ஆமாம் அப்படிதான் இருக்காரு. தேங்க்யூ சார் ஐ லைக் யுவர் கமாண்ட். இப்படித்தான் ஓப்பன் கார்ட்டாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ. கிரே ஸ்கேல், பியூட்டிஃபுல் ஸ்மைல். லைக் யூ. நம்ம கோட்டச்சாமி வண்டி மாதிரி இருக்கு. அட ஆமா, கோட்டச்சாமி வண்டி தான். இவன் இங்க என்ன பண்றான்? என்னையா? என் பேர் கோட்டச்சாமி, உன் பேர் கோட்டையம்மா. கோட்டச்சாமி வேட்டையில இறங்கிட்டானா? இருடி, நான் உனக்கு வெட்டி வைக்கிறேன். இரு இரு இரு. பச்சை பச்சையா பேசுற ஆம்பளைங்க மத்தியில நீ மட்டும் எப்படியா பச்சை பச்சா பேசுற? ஏய் டார்லிங், உன் மூக்கு அந்த நாயர்கடை கேக்கு மாதிரி ஷோக்கா இருக்கு. சிப்போ பேக்கு. இப்ப ஜோக் அடிக்கிற நேரமா இது? வந்த வெளியே போறியோ? பாத்துருவோம். ஃபுல் டைமா பாப்பமா பார்ட் டைமா பாப்பமா? பார்ட் டைம் பத்தாதியோ? நீ பாட்டு வயக்காட்டுல மாடா வேலை செஞ்சுட்டு இருக்க. வீட்டுல பாரு, ஒரு தாடு மேய்ச்சிட்டு இருக்கான். போய் பாரு நல்லா. என்னடா சொல்ற? அந்த கொடுமையை பாரு போ. என்ன கொடுமையா? என் பொண்டாட்டி வேற தனியா இருந்தா என்ன ஏதுன்னு தெரியலையே. இவ்வளவு ஆசைவா மனசுக்குள்ள வச்சிருந்த? இன்னைக்கு நீ சிக்கிட்டடி, நீ காலி. ஏய், உன் உடம்பு என்ன தண்ணி இல்லாம ஓடுற பம்பு செட்டு மாதிரி இவ்வளவு ஹீட்டா இருக்கு? வெறும் மோட்டார் ஒண்ணா அப்படித்தாயா இருக்கும். சரி, உன் வீட்டுக்காரன் எங்கடா போயிருக்கான்? அவனா காட்டு வேலைக்கு போயிருக்கான். காட்டு பையன். காட்டு போயிடலாம். வீடே தங்க மாட்டான். உன் பாடி வாடி இருக்கிறத பார்த்தாலே தெரியுதே. எனக்கு பச்சை தண்ணி, அவனுக்கு பாயாசம். என்னையா என்ஜின் நின்னுடுச்சு? ஆமா, அந்த போட்டாவில கருப்ப கரடி மாதிரியே இருக்கானே, அவன் தான் உன் புருஷனா? ஆமா, அந்த இடம் எடுத்தவன் தான். போட்டாவில அப்படியே தத்ரூமா உசுரோட இருக்க மாதிரியே இருக்கான். அவன் போட்டோல தாயா அப்படி இருப்பான். நேர்ல பார்த்தா செத்து போன மாதிரி இருப்பான். போன மாதிரியா? என்னையா அந்த மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க? அசைறானா? ஐயோ கோட்டையம்மா, ஐயோ அம்மா மாட்டனமா. காட்டுல வேலை பார்த்தா நீ வீட்டுல வேலை பாப்பியா? கட்டில ஆணை கண்டுச்சியா, சரி பண்ண வந்தாரு. கல்யாணம் பண்ணும்போது ஆகா ஓகோன்னு சொன்னாங்களேடி. அந்த ஆகாவும் ஓகாவும் அடியா எருமை ஏறிட்டு இருக்கும்போது கடாய் உரிமிட்டு வந்த மாதிரி. இல்ல சும்மா வெயிலுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்க வந்தேன். சாமி சாமியா? அப்ப அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா? இந்த ஆளுதான் என் ஆசையை தூண்டி விட்டான். ஆசையை தூண்டி விட்டா? ஐயோ ஆதாரத்தை அழிக்கிறா. ஆசையை தூண்டி விட்டனா? ஆசை காட்டி வர சொன்ன நீ தானடி. அவன் கூப்பிட்டா நீ என் வீட்டுக்கு வந்துருவியா? மாட்டினியா? ஏன் முன்னாடி வந்தது? வாணே 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 வாணே. மறுபடியும் உள்ள வர்றானே. டார்லிங், என் சட்டை எட்டு போறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். வயக்காட்டுக்கு உன் வந்துறியா? கட்டையை தொட்டவன என் கட்டையில அடினே. போய் அடினே. போய் அடினே. போனே. டேய், புது கூட்டணியா இருக்கு. உன்னை கொல்ல போட மாட்டாங்க. போடுங்கப்பா. உன் பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு. கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்னா அதான் வந்தேன். ஏய், நீ எதை டைட் பண்ண வந்தன்னு எனக்கு தெரியும்டி. ஏய் அண்ணே, போய் அடினே. போனே. அடிப்பா செல் போய் சொல்றேன். ஐயோ இங்க வர உன் பொண்டாட்டி பத்திரமா தாங்கடா. ஊர்ல வர்றது இல்ல. வளக்குடா. டேய் செத்தடி. ஏங்க, அப்படி என்னங்க நடந்தது? இவ்வளோ சத்தமா சிரிக்கிறீங்க? என்ன பார்த்து? நீங்க பண்ண காரியத்துக்கு சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? அப்படி என்னங்க நான் பண்ணேன்? என்ன பண்ணீங்களா?
இது என்னடா புது கூட்டணியா இருக்கு? ஆண்டியப்பா உன் பொண்டாட்டி தான் கட்டில் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி விட்டு போங்கன்னு சொன்னா அதான் வந்தேன். ஏய் நீ எதை டைட் பண்ண வந்தன்னு எனக்கு தெரியும்டி. ஏய் அண்ணே ஐயோ, போய் அடிமா, ஆண்டியப்பா, அந்த சேது பையன் சொல்றான் நம்புறா. ஐயோ வெட்டடா டேய் டேய். ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ச்சே என்ன இப்படி சிரிக்கிறாங்க? இவங்க 2 பேர்த்துக்கு காதல் முத்தி போச்சோ? இவங்க 3 பேரும் முறைக்கிறாங்க. ஏய் ஆமா, முட்டிதான் போச்சு. அத்தாடி அள்ளிட்டானே, டீச்சர் வாயில ஈச்சரை போட்டானையா. டேய் விட்றா, நாக்குக்கு அந்துற போகுது. 10 காசு செலவு இல்லாம பகலையிலே பிட்டுப்படம் பார்க்க வச்சுட்டானே. போடுங்க போடு. ஆத்தாடி கிழிஞ்சு போச்சே. அறிவில்ல காட்டம் எப்படி கிஸ் பண்ணணும் தெரியாது. நான் பண்றேன் பாரு. சரித்தே, அந்த ரீலு மறுபடிக்கு ஒட்டிக்கிருச்சு. அடி பாவி. வச்ச வாயை எடுக்காம இருக்க. ஒருவேளை வாய்க்குள்ள வாலி ஈலிய வச்சிருக்கானோ? இவளுக்கு அவனே பரவாயில்ல போலயே. 3 பேத்துக்கு மூஞ்சியில மிளகாய் அப்பிட்ட எரியுதா? டேய் அவ சிரிக்கும் போது அவ உதடு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடா. டேய் உனக்கு அது அப்படி. அவ என்ன முறைக்கும் போது அவ கண்ணு 2 என்ன டார்ச்சர் பண்றா. மாப்பிள உங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று தான்டா டார்ச்சர் பண்ணுது. எனக்கு அவ உடம்பே டார்ச்சர் பண்ணுதுடா. அன்னைக்கு அவ என் கன்னத்துல அடிச்சப்ப எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? கன்னத்துல அடிச்ச அந்த மாவ இன்னைக்கு என் எண்ணத்துல அடிச்சுட்டாடா. குரா மாப்பிள எப்பவுமே காமெடியா அழுகிற ஒன்னா உண்மையிலேயே அழுக வச்சிட்டலடா. அவங்க 2 பேரும் ஜோடியா போறதையும் டூயிட் போறதும் கிஸ் பண்றதையும் அதை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பார்க்கணுமாடா? முடியாதுடா. அவங்கள சேர விடக்கூடாதுடா. என்னடா பண்ணணுங்கிற? உடைக்கிறோம்டா, அவங்க காதல உடைக்கிறோம்டா. அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என் நண்பங்களே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. ஏய் மாப்பிள தீப்பெட்டி கொடுறா. காலையிலே இந்த கழுத மூஞ்சியில் முடிச்சா விளங்குமா? குற்றால குரங்கு ஃபுல்லாக கூட்டமாக உட்காந்துருக்கு. என்னையா கந்தசாமி கடையை காலி பண்ணிட்டாங்களாம்ல? இவங்களாவத்தான் காலி பண்ணிட்டு போயிருப்பான். உனக்கும் தெரிஞ்சு வச்சா? கடனை வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருப்பாங்க, காலி பண்ணி போயிட்டான். நீனாச்சும் சுதாரிப்பாரு. சரி சரி. களவாணி பெழுக ஊருக்குள்ள நிறைய திரியிறாங்க. அந்த மாதிரி. அப்புறம் ஒரு செய்தி உனக்கு தெரியுமா? என்ன கருமையா? ஒரு பொம்பளை பிள்ளைக்காக கார்த்திகை மாசம் நாய் மாதிரி 3 பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. டேய் இந்த களவாணி பையன் ஓவரா பண்றான்டா. அந்த டீச்சர் அம்மா இவங்க 3 பேர் மூஞ்சிலையும் சாணி எடுத்து அப்பிப்புட்டு சேது பயலோட போய் செட்டில் ஆயிட்டா. போச்சுடா. ஒரு நாள் மூக்குல வசமா ஒரு கேக்கு போட்டாதான்டா மூடிட்டு உட்காருவான். இவங்க பேச்ச பேசிக்கிட்டு டீயை கொடு. சரி சரி. எப்படி இருக்கான் பாரு. யார் யாமே பெருசு சட்டை போட்டு புதுசா இருக்க? ஏயா தலைக்கு யூரியா போட்டு குளிப்பானோ? முடி இப்படி வெள்ளாம மாதிரி விளைஞ்சு வளைஞ்சு கிடக்கு. அவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற இங்கிலீஷ் வாத்தியாராம். ஓஹோ, பயவுல பரட்ட மண்டையை பார்த்தாலே தெரியுதே பாரின் மொழி பேசும் பொருக்கே. வேர் இஸ் த இந்தியன் பேங்க்? மணி டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஓ மை காட், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? வில்லேஜ் பீப்புள். சிட்டு சிக்கிருச்சு. வெல்கம். எஸ் எஸ் எஸ். இந்தியன் பேங்க். யா யா யா. 1 கிலோமீட்டர் மணி டிரான்சாக்ஷன். ஓகே, போனீனா பண்ணிடலாம். தேங்க்யூ. எனக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சுன்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு.
இந்த வில்லேஜ்லயே படிச்சவனா ஒழுக்கமானவனா தெரியுது. வந்து சேர்றாங்க பாரு. அதனால ஒரு 50 rupees gift பண்றேன். தேங்க்யூ ஹாப்பியா இருங்க. என் நேம கேட்காம புரியல சார். வாட்ஸ் யுவர் நேம்? மாங்கு மீது கார்மேகம். ஆனரபுல் கார்மேகம். நைஸ் நேம், நைஸ் நேம். எஸ் தேங்க்யூ. ஏப்பா டீ கடைக்காரே, என்ன காரணம்? இந்த கலசுற பயவுகளுக்கு நானே டீக்கு காசு கொடுக்குறேன். கை அரிக்குது, பம்ப முடிய கரெக்ட் பண்ணி கம்சனை போட்டு வந்துடுறேன். வாயிலேயே வடை சுடுறானே. இதெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தலையில் என்ன மாப்பிள்ள இப்படி அலப்பறைய கொடுத்துருக்கோம்? எல்லாம் சத்திய சோதனை. ஐயோ, இந்த டீச்சர் வந்ததுலேருந்து நம்ம சந்தோஷமே போயிருச்சுரா. தேட்டர் போலாமா இன்னைக்கு? இவ்வளோ நாள் நம்ம டைம் எல்லாம் வீணாக போச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்கக்கூடாது. ஜாலியாக சுற்றுறான். இன்னைக்கு தேட்டரில் என் தலைமை விஜயகாந்த் படம் என்கிட்ட மோதாத போகிறோம். டிக்கெட் நீ தாண்டி எடுக்கணும். அப்போ இன்டர்வலுக்கு நீ தான் முறுக்கு வாங்கி தரேன். அப்ப நான் படத்துக்கு வரல. இப்படி ஓசிலே மங்களம் பாடு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. என்ன உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியானா? என்கிட்டயா, இவங்கிட்டயா, இல்லை இவங்கிட்டயா? உங்க 3 பேர்கிட்டயும் தான். அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்னத்த பேச போறீங்க? ப்ளீஸ் கோச்சுக்காம வாங்க. ஏன் ஒருத்தரும் ஒன்றும் பேச மாட்டீங்க? நீங்கள் தான் ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. இப்போ எங்களை பேச சொல்கிறீங்க. நீங்க 4 பேர் எவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸ்? சின்ன வயசுலேருந்து ஒன்றை தானே சுற்றிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் 3 பேர் அவங்ககிட்ட பேச மாட்டேன்றீங்க? காரணம் நான். ஏன்னா நீங்கள் 4 பேரும் என்னை லவ் பண்ணீங்க. அதுக்காக உங்கள் 4 பேரையும் நான் லவ் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன். நீங்களாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா அவனுக்கு கை கொடுத்து அவன் காதலுக்கு கங்க்ராட் சொல்லி ஒதுங்கியிருக்கணும். அதான் நல்ல நட்புக்கு அழகு. இல்லை அவன் காதலுக்கு பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறது, என்னை பற்றி தப்பாக சொல்கிறது. அவன் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கான் தெரியுமா? அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான் உங்கள் மேலே. நீங்கள் அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன். கூச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். நானும் உங்ககிட்ட பேசுவேன். என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம். அவங்க சொல்றதும் சரிதானடா. ஏந்திரா வா. டேய் ரவி ஏன் சொல்றா. டேய் மாப்பிள்ள, டேய் நீங்க பாடுறா, எங்களை மன்னிச்சுக்கடா. டேய் எங்க கூட பேசுறா. நம்மளையும் தப்பு இருக்கு தான் செய்யுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சின்ன சின்ன விஷயம் சண்டை போடுவோம்னு. இதை பாரு. டேய் கொஞ்சம் சொல்கிறா இவங்கிட்ட. டேய் மாப்பிள்ள சரி எல்லாத்தையும் மாப்பிள்ள இருக்கு. டேய் டேய் மாப்பிள்ள இங்கே பாடுறா. அவன் சொல்றது கேளுடா. அவங்க சிவப்பா இருந்தாங்க, கவுந்துட்டான். நாங்கள் எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்க. சிரிடா மாப்பிள்ள. டேய் நீ சிரிச்சா கார்த்திக் மாதிரியே இருக்கடா. டேய் சிரிடா. சிரிடா சொல்றா. சிரிடா. நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். போயிட்டு வாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் செலவாகும். அதையும் நீங்களே கொடுத்துருங்களேன். நானே தரேன். போய் என்ஜாய் பண்ணுங்க. உங்க 4 பேர் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?